தொகுதி மறுவரை டீலிமிட்டேஷனை தவறாக முன்னிறுத்தி ஏதோ தென்பகுதி எல்லாம் பாதிக்கப்படும் சொல்லிட்டு 60 உள்ள திமுகவை பார்ப்போம் என்று மிரட்டுகிறார். இல்லாத அடிப்படை தேவைகளை பாருங்கள் முதலமைச்சர் அவர்களே. தமிழகத்தில் இல்லாத ஒரு போராட்டத்தை, இல்லாத ஒரு புறக்கணிப்பை உருவாக்கி கொண்டு அதை எதிர்த்து போராடுவதை போல போராடி கொண்டிருக்கிறார் முதலமைச்சர் அவர்கள். ஒரு பொய்யான போரை ஏற்படுத்தி ஒரு பொய்யான போர் வீரனாக தன்னை உருவகித்துக் கொண்டு அது டீலிமிட்டேஷனா போராடு, இந்தி திணிப்பா போராடு. 4ஆம் தேதி அவர்களுக்கு துக்க தினம் காத்திருக்கிறது. அவங்க வீட்டுல வேணா கருப்பு கொடி அன்னைக்கு ஏத்திக்கிட்டோம். முதலமைச்சர் அவர்கள் தொடர்ந்து தொகுதி மறுவரை டீலிமிட்டேஷனை தவறாக முன்னிறுத்தி ஏதோ தென்பகுதி எல்லாம் பாதிக்கப்படும் சொல்லிட்டு 60 உள்ள திமுகவை பார்ப்போம் என்று மிரட்டுகிறார். 60 உள்ள திமுகவை தான் நீங்க ஆக போகிறீங்க. எதிர்கட்சியா போராடக்கூடியவர்களாக நீங்க மாறப்படுறீங்க. ஏன்னா அந்த அளவிற்கு இல்லாத அடிப்படை தேவைகளை பாருங்கள் முதலமைச்சர் அவர்களே. அடிப்படையில் பெண்களுக்கான பாதுகாப்பை பாருங்க. ஊழல் அமைச்சர்களை பாதுகாத்துக் கொண்டிருக்கிறீர்கள். பாட்டிலுக்கு 10 ரூபாய், நெல்லு மூட்டைக்கு 40 ரூபாய், இப்படிதான் கமிஷன் நடந்து கொண்டிருக்கிறது. ஆனா அந்த அடிப்படையில் தனது ஆட்சியின் அவலத்தை மறைப்பதற்காக சும்மா நாங்க வடக்குல இருந்தா எங்களுக்கு ஆபத்து வரும், நாங்க உடனே போராடுவோம். இல்லாத ஒரு போராட்டத்தை எதை எடுத்து போராட போகிறீர்கள் முதலமைச்சர் அவர்களே? இந்த கிராமத்துல சொன்ன நான் யார் தெரியுமா, யார் தெரியுமான்னு கேட்டே இருப்பேன். பக்கத்துல போய் பார்த்தா தானே யாருன்னு தெரியும். அது சும்மா இல்லாத ஒன்றை எடுத்து எடுத்து அதே மாதிரி மரியாதைக்குரிய பியூஷ் கோயல் அவர்கள் ஒரு மத்திய அமைச்சர், அவர் சொல்லுகின்ற கருத்துக்களை மிக கீழ்த்தரமாக விமர்சிக்கிறார் முதலமைச்சர் அவர்கள். அவர் என்ன சொன்னதுல என்ன தப்பு? புரியாதவர்கள் பேசுகிறார்கள் சொன்னாரு. புரியாதவர்களானே பேசிக் கொண்டிருக்கிறார்கள். நான் இன்னும் மேல போனா அது சரியா இருக்காதுன்றது எனது கருத்து. அதனால தமிழகத்தில் இல்லாத ஒரு போராட்டத்தை, இல்லாத ஒரு புறக்கணிப்பை உருவாக்கி கொண்டு அதை எதிர்த்து போராடுவதை போல போராடி கொண்டிருக்கிறார் முதலமைச்சர் அவர்கள். ஒரு பொய்யான போரை ஏற்படுத்தி ஒரு பொய்யான போர் வீரனாக தன்னை உருவகித்துக் கொண்டு அது டீலிமிட்டேஷனா போராடு, இந்தி திணிப்பா போராடு. ஒரு அமைச்சர் பேசுறார் மக்கள்கிட்ட 3 மொழி கொண்டு வராங்களாம். நாங்க இந்தி திணிப்பு, இந்தி வேண்டாம் சொல்லி சொன்னதுனாலதான் எங்களுக்கு ரூபாய் கொடுக்கல என்று எவ்வளவு பொய்யான கருத்துக்களை சொல்கிறீர்கள். யாராவது இந்திய திணிச்சாங்களா? மிக தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. அதுல இந்திய மொழி எது வேண்டுமானாலும் படிக்கலான்னு. அதனால தொடர்ந்து ஒரு இல்லாத ஒரு புறக்கணிப்பை, இல்லாத ஒரு போராட்டத்தை உருவாக்கிக் கொண்டு சீஃப் மினிஸ்டர் டெய்லி போராடி கொண்டிருக்கிறார். அது போய் அட்டக்கத்தியை வச்சு டெய்லி போராடி கொண்ட யார் தெரியுமா, யார் தெரியுமா? இது பொதுமக்கள் நன்றாக உணர்ந்திருக்கிறார்கள் என்பது எனது கருத்து. என்ன துக்க தினமா? அவங்களுக்கு துக்க தினம் காத்திருக்கிறது. 4ஆம் தேதி அவர்களுக்கு துக்க தினம் காத்திருக்கிறது. அவங்க வீட்டுல வேணா கருப்பு கொடி அன்னைக்கு ஏத்திக்கிட்டோம். இவங்க சுதந்திர தினத்தையே கருப்பு கொடி வச்சு கொண்டாடினவங்க இவங்க எல்லாம் அந்த காலத்துல. அதனால அந்த கருப்பு கொடியை வச்சுக்கோங்க, துக்க தினத்தை பிரிசர்வ் பண்ணி வச்சுக்கோங்க. 4ஆம் தேதி நீங்க அதை நடைமுறைப்படுத்தலாம். என்னங்க இது? நாடாளுமன்றத்தில் அதே மாதிரிதான் பெண்கள் மசோதா. இன்னைக்கு நான் கேட்கிறேன், பெண்கள் மசோதா 70 வருஷம் கழிச்சு வருது, அவசரமா கொண்டு வர்றாங்களாம். தேர்தல் நேரத்தில் பேசக்கூடாது. எல்லா இடத்துலயும் ஒரு இடத்துல தேர்தல் நடந்துகிட்டு தானே இருக்கும். அதனால தானே ஒரே தேர்தல் ஒரே நாடுன்னு கேட்கிறோம். மகளிருக்கு இடஒதுக்கீடு கொடுக்க கூடாதுன்னு வேற வேற மாதிரி அதை பேர் சொல்லி அதை தடுக்க பார்க்கிறார்கள். அதனால தான் சொல்றேன், மகளிர் யாரும் அவர்களின் உரிமையை பறிக்கின்ற, மறுக்கின்ற திமுக, காங்கிரஸ், கம்யூனிஸ்ட், விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு ஓட்டு போடக்கூடாது என்பது எனது கருத்து.